அதன்படி ஹங்கேரியைச் சேர்ந்த 72 வயதான கார்டினல் பீட்டர் எர்டோ, பிலிப்பைன்ஸைச் சேர்ந்த 67 வயதான கார்டினல் லூயிஸ் ஆண்டோனியோ டாக்லே, ஆப்பிரிக்காவின் கானாவைச் சேர்ந்த 76 வயதான கார்டினல் பீட்டர் டர்க்சன், 70 வயதான கார்டினல் பியட்ரோ பரோலின் ஆகியோர் முன்னணியில் உள்ளனர். போப் ஒரு கருப்பு இனத்தை சேர்ந்தவர் தான் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி நம்ம ஒரு போப் இறந்துட்டாப்ல, பிரான்சிஸ் இறந்து போயிட்டாப்ல. ஸோ அவர் பர்த்டே கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 369 கனெக்ட் ஆகிற மாதிரி தான் வரும். போப் ஃப்ரான்சிஸ் இறந்து போயிட்டாரு. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் யார் ஒரு போப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 140 கோடி மக்களுக்கு மேலே ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு அடுத்த தலைவர் யார் வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4 தலைவர்களை சொல்கிறாங்க. அது குறிப்பாக பீட்டர், இந்த 76 வயதான கார்டினல் பீட்டர் டர்க்சன். கார்டினல் பீட்டர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர். ஸோ கருப்பினத்தை சேர்ந்தவர், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் புஷ் வந்தார்ல, ஸோ அந்த மாதிரி தான் ஒரு கருப்பினத்தை சேர்ந்தது போப்பா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏசியாவில் வந்து கனெக்ஷன் நிறையா இருக்குது. அதாவது இந்த பிரான்சிஸ் இருக்கார்ல, அவர் ஏசியாலே அதாவது ஏசிய நாடுகள்லாம் ஏற்றுக்கொண்ட ஒரு தந்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது ஆப்பிரிக்கா கண்ட்ரிலேருந்து ஒருத்தர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எக்ஸாம்பிளுக்கு எதை சொல்லலாம் அப்படின்னா, கோப்ரா படம் பார்த்துருப்பீங்க, அது அஜெண்டா பேஸ் படம் தான். ஸோ ட்வின் கேரக்டர், ஒன்று உள்ள ஒன்று வெளியே அப்படின்னு சொல்லிட்டு மங்காத்தாட்ட ஆடி இருப்பாங்க. ஸோ அதில் ஒரு போப் காட்டியிருப்பாங்க, விக்ரம் ஒரு கேரக்டராக நடிச்சிருப்பாரு. அந்த போப் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். இப்போ இந்த போப்பை நீங்கள் கொஞ்சம் அது ஒன்றும் ஆகலை. ஸோ இந்த வரையும் கொஞ்சம் சிமிலராக பாருங்களேன், ஒரே மாதிரி இருக்கும். அவரும் ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு போப் மாதிரி தான் இருப்பார், இவரும் ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு போப் மாதிரி தான் இருப்பார். இதெல்லாம் ஒரு சிமிலர் கனெக்ஷன். அப்புறம் ஆமாம், இதெல்லாம் ஒரு கனெக்ஷன் இல்லை. சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிடுவோம். அந்த போப் சம்மந்தமாக ஒரு சில விஷயங்கள் நடக்குது. இது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இவங்கெல்லாம் இதை டிசைன் பண்ணி இது இப்போ தான் நடக்கணும், இது இந்த மாதிரி நகர்வுகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கெட்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது அந்த நகர்வுகள் போயிட்டு இருக்கு. இவங்களை இங்கே உட்கார வச்சா தான் இந்த மூமெண்ட்லாம் பண்ண முடியும் அப்படின்றக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. உலக அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பட்டியலில் ஏன் இந்தியாவோட வம்சாவளி சேர்ந்தவங்களும் இந்தியா வம்சாவளி சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில தலைவர்கள்லாம் எம்எல்ஏ எம்பி அப்படிலாம் போகிறாங்கல்ல, அதிபர்களுக்கு அடுத்த அதிபர்களாக கூட வர்றதுக்கான கமலா ஹாரிஸ் வந்து அவங்க வந்து இந்தியாவோட வம்சாவளிலாம் சொல்கிறாங்கல்ல. ஏன் அந்த இந்தியாவை பேஸ் பண்ணிட்டு எல்லா உலக தலைவர்களையும் கனெக்ட் பண்ணுறீங்க? எல்லாமே ஒரே ஈக்குவலாக ஒரே டைமிங்கில் நடக்கிற மாதிரி இருக்கா? ஸோ அதான் மேட்ரு. அடுத்து மிக சூப்பர் பவராக ஆக போகிறது இந்தியா தான், சவுத் இந்தியா. ஸோ அதுக்காக அகண்ட பாரதம் அவங்களுக்கு, யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா நமக்கு. இதுதான் ஸ்கிரிப்ட். இது எப்படி எங்கே இதெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறதுக்குலாம் ஆல்ரெடி பண்ணியாச்சு. சிம்பிள் மேட்ரு. யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா இந்த பக்கம் சைனா ரஷ்யா சப்போர்ட்டில், அந்த போர்டு அகண்ட பாரதம் அங்கிட்ட அவங்க சப்போர்ட், அமெரிக்கா இஸ்ரேல் சப்போர்ட்டு. இது டிவைட் ஆகிறது தான் வேர்ல்டு வார். இந்தியன் ஓஷனை யார் மோனோபொலி பண்ண போகிறாங்கன்றது தான் வேர்ல்டு வாரே. பார்ப்பேன், பொறுத்திருந்து பாரு. அப்போ கேட்பே இல்லை, நீ தெலுங்கனா, நீ கன்னடனா, நீ மலையாளியா, நீ துளுவனா, அப்போ நீ கேட்க மாட்டேன். யாராவது காப்பாற்றுக்கிறன்னு தான் கேட்பீங்க. அப்போ பாருங்க, அப்போ எல்லாம் ஒற்றுமை, ஆட்டோமேட்டிக்காக ஒற்றுமை வருவீங்க. இப்போ எல்லாம் சாப்பிட்டுட்டு திண்டுபிட்டு வீட்டில் நல்லா படுத்து தூங்குறோம்ல, டிவிலாம் பார்த்துட்டு இருக்கோம்ல, இந்த யூடியூப்ல வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கோம்ல, அப்போது நடக்கும் ஒன்று. யாரா உண்மையாக சொல்லுவா, யாரா நம்மளை கூட்டி போவான்னு ஓடுவோம். அப்போ சொல்லுவேன், கேட்பேன், கண்டிப்பாக கேட்பேன். வெயிட் அண்ட் வாட்ச். இதில் இந்த முடிஞ்சிருச்சு. இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பண்ணிக்கணும். அதில் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டை பதிவு செஞ்சுட்டு போங்க. சேனல் மெம்பர்ஸை ஆட் ஆனீங்கன்னா முக்கியமான வீடியோஸ்லாம் அதில் இருக்கும். வெயிட் செக் பண்ணுங்கள். அடுத்த சந்திக்கலாம்.